ஹாய், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு டோனட் வீடியோ. ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு 250 கிராம், அதாவது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கிற மைதா எடுத்து வச்சுருக்கேன். 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ, ஒரு ஹாஃப் லெமனுக்கும் கொஞ்சம் லெமன் சின்னதாக அந்த அளவுக்கு, 1 கிளாஸ் ஆஃப் பாயில்டு மில்க், அப்புறம் 5 to 6 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் and 2 teaspoon of milk powder. Okay, 1.5 spoons of curd, இலாச்சி பவுடர் பிஞ்ச். ஓகே, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த மைதா 250 கிராம் மைதா போட்டுக்கோங்க. இல்லை, எல்லாமே கலந்து நல்லா பிசைஞ்சு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் போல் நல்லா ஊற வைக்க போகிறோம். சரிங்களா? மில்க் ஆட் பண்ணியாச்சு. சுகர் பவுடர் ஆர் சுகர், milk powder and இலாச்சி பவுடர், pinch of salt, இந்த கேர்டு எல்லாமே நான் கரெக்டாக அளவாக எடுத்து வச்சுருக்கேன். அதனால் மொத்தமாக ஊற்றி பிசைஞ்சு காட்டுறதுக்காக உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, அடுத்தது இந்த கீ, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி டோ மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 20 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. ஈஸ்ட் போடுங்க. ஆக்சுவலாக ஈஸ்ட் இல்லை நம்மக்கிட்ட. ஈஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரைஸப் ஆகி ஃப்ளஃபியாக வரும். நம்மகிட்ட ஈஸ்ட் இல்லை, அதுக்கு பதிலாக தயிர் போட்டிருக்கோம். அதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இன்னும் அளவுக்கு திக்னஸில் நான் இப்போ தேய்ச்சி வச்சுருக்கேன் மாவு. இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கிற மோல்டுக்கு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி கொடுங்க. கட் பண்ணிவிட்டு நடுவில் டோனட் ஷேப் இந்த மாதிரி ஒரு மூடி டோனட் ஷேப்புக்காக. ஓகே, இது மாதிரி கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஷேப்புக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்ஸ்க்கு நான் டோனட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்துட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெயும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம டோனட் இது பண்ணி பார்த்துடலாம், பொரிச்சிடலாம். ஓகே, ஒன்று ஒன்றா போடுங்க ஃபஸ்ட்டு. சரியா? இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? டோனட்ஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இப்போ டாப்பிங் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அது மேலே இந்த கடாய் வச்சுட்டு நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிற சாக்லேட்ஸை ஃப்ரோசன் சாக்லேட்ஸை வந்துட்டு நான் டாப்பிங் பண்ண போகிறேன். சரிங்களா? சாக்லேட்டு, இந்த டார்க் சாக்லேட்டு நான் பண்ண சாக்லேட்டு நல்லா டபுள் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒயிட் சாக்லேட்டு டபுள் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணி அடியில் வச்சு பண்ணி வச்சுருக்கேன். இது பவுடர்டு சுகரு, இது பாதாம் அண்ட் முந்திரி பவுடர். ஓகே, இப்போது ஒரு டோனட் எடுத்து நம்ம பண்ணலாம். எப்படி டாப்பிங் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு டோனட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் சாக்லேட்டான பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டோனட்ஸ் ரெடி. நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள் நீங்களும். இன்னும் ஈஸ்ட் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ரைஸப் ஆகி வரும் நல்லா உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, டோனட்ஸ் ரெடி. Thank you. Bye bye.